சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானிய களஞ்சியம் எங்கு கண்டறியப்பட்டது? பதில் ஹரப்பா. விளக்கம்: உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான தானிய களஞ்சியங்கள் ஹரப்பாவில் கிடைத்துள்ளன. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் சமுத்திரகுப்தர். விளக்கம்: இவரது படையெடுப்புகளையும் வெற்றிகளையும் பாராட்டி வரலாற்று அறிஞர் V.A. ஸ்மித் இவரை இவ்வாறு அழைத்தார். உலகின் மிக உயரமான சிகரம் எது? பதில் எவரெஸ்ட், 8848.86 மீட்டர். விளக்கம்: இது இமயமலை தொடரில் நேபாளம் மற்றும் சீனா எல்லையில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எது? பதில் சிவகாசி. விளக்கம்: பட்டாசு, அச்சுத்தொழில் மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியில் சிறந்து விளங்குவதால் நேரு அவர்களால் இப்பெயர் வழங்கப்பட்டது. பழைய கற்கால மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? பதில் நாய். விளக்கம்: வேட்டையாடும்போது பாதுகாப்பிற்காகவும் உதவிக்காகவும் நாயை மனிதன் முதலில் பழக்கினான். இந்தியாவின் முதல் செய்தித்தாள் எது? பதில் பெங்கால் கெசட். விளக்கம்: 1780ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் ஹிக்கி வெளியிட்ட பெங்கால் கெசட் இந்தியாவின் முதல் செய்தித்தாளாக கருதப்படுகிறது. இதை ஹிக்கிஸ் பெங்கால் கெசட் என்றும் அழைப்பார்கள். இந்தியாவில் முதல் அஞ்சல் தலை எப்போது வெளியிடப்பட்டது? பதில் 1852. விளக்கம்: 1852ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் சின்டாக் என்ற அஞ்சல் தலை முதலாக வெளியிடப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? பதில் W.C. பானர்ஜி. விளக்கம்: 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு உமேஷ் சந்திரா பானர்ஜி என்கிற W.C. பானர்ஜி தலைவராக இருந்தார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? பதில் ஆனந்திபாய் ஜோஷி. விளக்கம்: ஆனந்திபாய் ஜோஷி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அவர் 1886இல் அமெரிக்காவில் மருத்துவ பட்டம் பெற்றார். இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் யார்? பதில் லார்ட் மவுண்ட் பேட்டன். விளக்கம்: இந்தியா சுதந்திரம் பெறும் முன் கடைசி வைஸ்ராய் லார்ட் மவுண்ட் பேட்டன். 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது அவர் அந்த பதவியில் இருந்தார். உலகின் முதல் நாகரிகம் எது? பதில் சுமேரிய நாகரிகம். விளக்கம்: மெசபொத்தேமியா பகுதியில் கிமு 3500 காலத்தில் உருவான சுமேரிய நாகரிகம் உலகின் முதல் நாகரிகமாக கருதப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? பதில் ராகல்தாஸ் பானர்ஜி. விளக்கம்: 1922ஆம் ஆண்டு ராகல்தாஸ் பானர்ஜி மொஹெஞ்சதாரோ நகரத்தை கண்டுபிடித்தார். இதனால் சிந்து சமவெளி நாகரிகம் உலகுக்கு தெரியவந்தது. இந்தியாவில் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? பதில் வாரன் ஹேஸ்டிங்ஸ். விளக்கம்: 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் பிறகு 1774இல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக ஆனார். இந்தியாவில் முதல் வைஸ்ராய் யார்? பதில் லார்ட் கேனிங். விளக்கம்: 1857 கிளர்ச்சி பிறகு 1858இல் இந்தியா நேரடியாக பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டிற்கு வந்தது. அதனால் லார்ட் கேனிங் முதல் வைஸ்ராய் ஆனார். இந்தியாவில் பச்சை புரட்சி யாரால் தொடங்கப்பட்டது? பதில் M.S. சுவாமிநாதன். விளக்கம்: 1960களில் இந்தியாவில் உணவு உற்பத்தியை அதிகரிக்க பச்சை புரட்சி தொடங்கப்பட்டது. இதில் முக்கிய பங்கு M.S. சுவாமிநாதன் அவர்களுடையது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய துறைமுக நகரம் எது? பதில் லோத்தல். விளக்கம்: குஜராத் மாநிலத்திலுள்ள லோத்தல் நகரம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய துறைமுகமாக இருந்தது. இங்கு பழமையான துறைமுக அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் சரோஜினி நாயுடு. விளக்கம்: கவிதை திறமை மற்றும் தேசப்பற்று காரணமாக சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்டார்.